பதினாறு பிரத்யங்கரமா தேவி சேலை தமிழ்நாட்டில் இந்த ஒரே ஒரு இடத்துல தாங்க இருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. ஃபுல் வீடியோ இந்த வீடியோ இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை. ஸோ வரமிளகாய் யாகம் நடந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏராளமான கூட்டம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ வரமிளகாவும் தீப எண்ணெயும் வாங்கி கொடுத்துட்டு இதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பசு மாடுக அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்காக ஏதாச்சும் நீங்கள் மாட்டுக்கு ஏதாச்சும் வாழைப்பழம் அந்த மாதிரி எது வேணால் வாங்கி கொடுக்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பின்னாடி பெரிய இடங்குங்க. நீங்கள் கார் பார்க்கிங் பைக்கு எது வந்தாலும் சரி தாராளமாக இங்கே நிறுத்திக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய இடம். ஸோ 16 சிலை ஆக்சுவலி தமிழ்நாட்டில் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போயே யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய கோயில்னு. இங்கே பார்த்தீங்கன்னா யாகம் முடிஞ்சதுக்கப்புறம் கந்திருஷ்டி தேங்காவும் தென் முடிக்கையும் தராங்க. அதுதான் இங்கே வந்து ஸ்பெஷலே. பிரத்யங்கரமா தேவி பார்க்குறதுக்காக ஏராளமான கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சுங்க. ஆக்சுவலி எல்லா இடத்தையுமே நான் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டே இருந்தேன். ஸோ பூஜை ஸ்டார்ட் ஆக போகுது. சரி வாங்க பூஜைக்கு போகலாம். அப்புறம் நான் இன்னொன்று சொல்லணுங்க. முக்கியமாக வரமிளகாயாக நடத்துகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் 2-3 வரமிளகாய் தாளிச்சாலே நமக்கு அவ்வளோ புகை வரும். தென் தும்மல் வரும். ஏகப்பட்ட இது வரும். ஆனால் இங்கே மூட்டை மூட்டையாக வரமிளகாய் எண்ணெயில் கொட்டுறாங்க. அவ்வளோ புகை எழும்புது. ஆனால் நமக்கு ஒரு தும்மல் கூட வரலைங்க. இங்கே இருக்கிற யாருக்குமே வரல. ஸோ இந்த பிரத்யங்கரமா தேவியில் நடத்துகிற வரமிளகாய் யாகத்தில் நீங்கள் வேணால் கலந்து பாருங்கள். சீரியஸாக உங்களுக்கு ஒரு தும்மல் கூட வராது. ஒரு இது கூட வராது. அவ்வளோ புகை எழும்போது நமக்கு ஒன்றுமே ஆக்சுவலி அஃபெக்டே ஆகாதுங்க. சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் வந்து எந்த பிரத்யங்கரமா தேவி கோயில் நடந்தாலும் சரி அமாவாசை அன்னைக்கு நடக்கும். சீரியஸாக அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும் இங்கேயும் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். சீரியஸாக ஒர்த்தபுளாக இருக்குது.
யாகம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அந்த யாகத்தில் வச்சுருந்த முடிக்கயிறும் கந்திருஷ்டி தேங்காவும் தருவாங்க. ஸோ அதுக்காக மக்கள் ஏராளமான பேர் நிற்கிறாங்க ஆக்சுவலி க்யூவில். ஸோ இந்த வீடியோ தான் பார்க்குறீங்க. அந்த முடிக்கயிறும் கந்திருஷ்டி தேங்காவும் தருவாங்க. ஸோ அந்த மஞ்சள் கலர் பக்கெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கந்திருஷ்டி தேங்காய். ஸோ அதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் ஃப்ரீ தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல், இதெல்லாமே ஃப்ரீயாக தராங்க. ஆக்சுவலி அத்தனை பேருக்குமே தராங்க. ஸோ யாருக்குமே இல்லைன்னு இல்லை. நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்யூன்னு. இங்கே அத்தனை பேர் இருந்தாங்க. அத்தனை பேருக்குமே அன்னதானம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த கோயிலில் வந்தீங்கன்னா. ஸோ இது வந்து நிறையா அமாவாசை அன்னைக்கு டெய்லியும் யாகம் நடக்கும். நிறைய கூட்டம் வருங்க அமாவாசை அன்னைக்கு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இதில் கான்டாக்ட் நம்பர் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் இந்த கான்டாக்ட் நம்பர் கூட கேட்டு இந்த அம்மாவை பார்க்க வரலாம். ஏன்னா 16 அடி சிலை எங்கேயுமே இல்லைங்க தமிழ்நாட்டில், இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு நாளைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி சீரியஸாகவே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற பூசாரிக்கிட்ட உங்களோட நிறைக்குறையை சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் பண்ணி கொடுப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னொன்று தாயத்து ஒன்று தராங்க. அந்த தாயத்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகராம தேவியோட மந்திரத்தை வச்சு இது பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. இந்த போர்டில் பாருங்கள், இந்த போர்டில் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ அமாவாசை அன்னைக்கு வந்தீங்கன்னா இது எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ சீரியஸாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.